ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இது எங்கள் அம்மா வீட்டில் உள்ள இடம் பார்த்துவோங்க. இது வீடோடு சேர்ந்து முன்பாகத்தில் இவ்வளவு இடம் இருக்குது எங்களுக்கு. அம்மா எப்போவுமே போகுது ஒரு சின்ன கண்ணுக்குட்டி வளர்ப்பாங்க. இது மாதிரி சொல்லு பேச்சே கேட்க மாட்டாங்க. வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் கேட்கல. ஒரு சின்ன கண்ணுக்குட்டி வளர்ப்பாங்க. அந்த கண்ணுக்குட்டி தான் அது என்ன பார்த்ததும் ஓட நிற்கிது. நான் 2 நாள் கூடி வந்தாலும் அதுக்கிட்டையும் போய் பார்த்துட்டு தான் போவேன். இந்த ஓட்டு வீடு தான் எங்கள் அம்மா வீடு. நாங்கள் பிறந்து வளர்ந்த வீடு. இப்போ மாமரத்தில் மாங்காய் நிற்க பாருங்கள். கொஞ்சம் மாங்காய் தான் நிற்கி, ஒவ்வொரு மாங்காயாட்டு. ஆனால் நிற்கிற மாங்காய் கொஞ்சம் பெருசாக பறிக்கிற சைஸில் நிற்கி. நல்லா புளிக்கிற மாங்காய், மீனுக்கெல்லாம் போடலாம். நானும் இதுலேருந்து தான் வரப்பெல்லாம் 1, 2 பறித்து போடுவேன். இதுதான் அந்த கண்ணுட்டி. என்ன கண்டதும் ஓட நிற்க பாருங்கள். அதுதான். ஆனாலும் இதை வாங்கிட்டு வந்து 1, 2 மாதம்தான் ஆச்சு. நான் கிட்ட போக தான் செய்வேன். ஆனால் என்ன கண்டதும் ஓடுன்னு பார்த்துடுங்க. எங்கள் அம்மா எதுன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே தென்னை மரம் நிற்கிது. ஒரு 10 தென்னை மரம் நிற்கின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த இடப்பட்ட பாகத்தில் எல்லாம் ஏதாவது நட்டு வைப்பாங்க. இந்த கண்ணுட்டியும் அங்கே தான் நிற்கணும். பார்த்தீங்களா? நான் அன்றைக்கி 2 வாரத்துக்கு முன்னாடி கீரை போட சொன்னேன். தண்ணி எடுக்கலாம். ஹெலு வந்தால் அவளுக்கும் தண்ணி கொடுக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் போட சொன்னேன். விதைச்சி போட்டது அப்படியே கிடக்குது. அதை பிடுங்கியும் நடலை. பக்கத்தில் மிளகா செடியில் அதுவுமே விதைச்சி போட்டது பிடுங்கி நடாமல் எல்லாம் கும்பலாக நிற்க பார்த்துடுங்க. 5-6 காய் நிற்கிது. நானும் சென்னை போயிட்டேன்னா அதனால் பறிக்காமல் நான் வந்ததை நான் இப்போ தான் பார்க்க வந்திருக்கேன். எல்லாம் பழுத்து நிற்கிது. அவங்களும் பழுத்ததை பறித்து வெயிலில் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அங்கே என்ன தேவை வரும் பற்றியலா? நான் தான் பறிச்சிட்டு போய் கூட்டு குழம்பு வைக்கணும். வந்து பார்த்தா பழுத்து நிற்கிது பார்த்துடுங்க. 2, 3 பறிச்சேன். இந்த பழுத்தது கூட பச்சையே பச்சை தான் இனி பறிச்சிட்டு போனோம். இப்போ வீடியோ எடுக்கிறது யார் தெரியுமா? பாவம் 77 வயசான எங்கள் அம்மா தான். இந்த இடம் தான் எங்கள் அம்மாவுக்கு சொர்க்க பூமின்னே சொல்லணும். ஏன்னா ஃபுல் டைமாக இதில் தான் நோண்டி ஏதுன்னா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லையா, தென்னை மூட்டுக்கு உரம் வைக்கணுமா, தென்னை மூட்டுக்கு இலை கொலை வைக்கணுமா, என்னத்தையாவது நோண்டிட்டு நிற்கிறது இந்த இடம்தான். சுகருக்கு இந்த சுண்டைக்காய் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லை. ஒரு நேரத்தில் எங்கள் வீட்டில் சுண்டை செடியாக தான் நின்றுச்சு. அவ்வளோ காய் என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த சுண்டைக்காய் என்ன சொல்கிறது, அவ்வளவு இடத்தையும் கவர் பண்ணி அப்படி நினைப்பார். நட ஒரு காலம் பிடுங்க ஒரு காலம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது எவ்வளோ உண்மை. சுண்டையாக நட்டு அப்புறம் எல்லாத்தையும் வெட்டி முறிச்சு தள்ளினாங்க. இப்போ சுண்டை இது அந்த எங்கள் காம்பவுண்டோடு சேர்ந்து ரோட்டில் முளைச்சி நிற்கிது. போன தடவை முளைச்சி காய் வந்தோன்னா ரோட்டில் ஓடி போகிறவையெல்லாம் பறிச்சுட்டு போனாங்க. ஒரு காயுமே கிடைக்கல. சில நேரம் காய் கிடைச்சாலும் அதை சமைக்கிறதும் ரேர் தான். ஏன்னா நான் சமைச்சு தான் நானும் சாப்பிடணும், அவங்களுக்கும் கொடுக்கணும். இந்த தடவை காய் நின்று நானே பறிச்சிட்டேன். பார்த்தீங்களா? மிளகாயை காய போட்டு வச்சுருக்காங்க. 2 தேங்காயும் சீவி போட்டிருக்காங்க காய்கிறதுக்கு. இந்த வலதனங்காயிலையும் 1, 2 காய் இருக்குது. இவ்வளோ சுண்டைக்காய் நான் பறிச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மாங்காய் பறித்து 5-6 மிளகும் பறிச்சேன் பார்த்துடுங்க. அப்புறம் நான் கருங்கு சந்தைக்கு வார வழியில் போயிட்டு வெள்ளரிக்காய், வாழைக்காய், 2 சீனி கிழங்கு, இந்த கேபேஜ் 10 ரூபா தான். இவ்வளவும் கருங்குலேருந்து வாங்கினது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.